அப்பா உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். உள்ளே வாங்க. எஸ். என்ன எஸ்? I'm seeing someone. What? Do you hear what are you saying? எப்படி நீங்க இவ்வளோ ஈஸியா? அப்போ நம்ம இவ்வளோ நாள் பழகுனதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லையா? So much of time I have invested in you. இல்லையா, நீ எனக்கு இன்வெஸ்ட் பண்ணலையா? நீ உனக்காக பண்ண, உன் கரியருக்காக பண்ண, உன் ஃபேமிலிக்கு பண்ண. நான் என் கரியரை பார்த்துக்கிட்டு இண்டிபெண்டனாக இருக்கணும்னு நினச்சது தப்பா மித்ரன்? பொண்ணுங்க இண்டிபெண்டனாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒர்க்காலிக்காக இருக்கிறது எனக்கு செட் ஆகலை. எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். There is a thin line between independence and ego. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்போதுமே ஒரு டிபெண்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கெமிஸ்ட்ரி இருக்கும். நீ எனக்கு ஈக்குவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் சார்ந்து தான் இன்னொருத்தர். நீ பார்க்குற மாதிரி சத்தியம் அந்த ரிலேஷன்ஷிப் என்னால் பார்க்க முடியல. whatever it is, ஓ மேலே தப்பு சொல்லலை, தப்பெல்லாம் என் மேலே தான். அதை நான் எந்த விதத்துலையும் நியாயப்படுத்தவும் விரும்பலை. என்ன மித்ரன், இவ்வளோ தூரம் வந்த பிறகு இப்போ இப்படி சொல்றீங்க? இப்பயாவது சொல்கிறேன்னு சந்தோஷப்படு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடந்திருந்தா ஏன் அப்பவே சொல்லன்னு நீ கேட்பதானே? நீங்க சொல்றது என்னால ஜீரணிக்கவே முடியல மித்ரன். இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் ஃபேர். ஐம் சாரி, ஐ ரியலி ஆம். உன்னை காயப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நீயே உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். அப்போ அவ்வளவுதானா? த்ரிஷா, மித்ரன், நான் ஜாதகம் அது இதுன்னு பேசுனால தானே நீங்க இப்படி பேசுறீங்க? இப்போ வேணாமே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நீங்க நிதானமா இருக்கும்போது அப்புறம் பேசலாம். I love you so much, Mitra.